வணக்கம். ஹேராம் படம் 19 வருஷம் ஆச்சு. இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது. மதங்களால் நடக்கும் அரசியல் இருக்கிற வரையும் இந்த மாதிரி படங்கள் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்குகிற பீரியடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களோட டைரக்டர் கமலஹாசன் அவரோட கற்பனையையும் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு கதை இது. ஸோ இது கமலஹாசன் எழுதி இயக்கிய முதல் படம். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரி ரைட்டிங் பண்ணியிருக்காரு, தயாரிச்சிருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸை. கமலஹாசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாட்சி 420ங்கிற ஹிந்தி வெர்ஷன் இவர் டைரக்ட் பண்ணதாக பார்த்தோம். பட் அவரே எழுதி இயக்குனது இதுதான் முதல் முறை, டெபியூட்டு, தரமான டெபியூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கதையின் கதைக்களம் ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது சவுத் இந்தியாவில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நார்த் இந்தியாவை போகிறாரு. அவர் தொல்லியல் படிச்சுட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக நார்த்தில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு பெங்கால் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கால்கட்டாவில் செட்டில் ஆகிறாரு. அப்போது இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரீஜனில் ஒரு கம்யூனல் ரியாட்டில் மத கலவரத்தில் தன்னோட மனைவியை இழந்துடுறாரு. அந்த விரக்தியில் சில சித்தாந்தங்கள் ஈர்க்கப்பட்டு தேசத்தந்தையை கொலை பண்ண மாதிரி போயிட்டு அந்த ப்ராசஸ்லேருந்து வெளியில் தேசத்தந்தையோட ஃபாலோவராக மாறுறாரு. ஸோ மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஒரு படம். இதான் கதைக்களம். இது 2000ல் 19 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப புதுசு, ரொம்ப ஒரு தில்லான கண்டென்ட் அந்த டைமில் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கதைக்களம். ஸோ இந்த கதை எழுதுனதுக்காக, இந்த மாதிரி கதைக்களத்தை தமிழ் சினிமா கொண்டு வந்ததுக்காக கமலஹாசனுக்கு முதல் பாராட்டுக்கள். அடுத்து டைரக்ஷன் மாதிரி திரைக்கதை பார்த்துருவோம். திரைக்கதை இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட அது ஒரு புக்கே எழுதலாம். நிறைய பேர் தீசிஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வரையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று புதுசாக ஒவ்வொரு தடவையும். ஸோ திரைக்கதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருப்பார். ஒவ்வொரு சீன்லையுமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், உவமை இருக்கும், ஒரு பேசு பொருள் இருக்கும். நிறையா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹேராம், இந்த மாதிரி நிறையா ஹேராமை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் பண்ணதே திருப்பி பண்ண விரும்பலை. மேலோட்டமாக 2-3 டீட்டெயில்ஸ் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லலாம்னு பார்க்குறேன். அதாவது கமலும் ஷாருக்கானும் இன்ட்ரடியூஸ் ஆகிற சீனே பார்த்தீங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஆராய்ச்சியை லீட் பண்ணுற ஒரு டைரக்டர் ஜெனரல் ஒருவர், மார்டிமர் வீலர்னு. அது ஒரு சீனில் ரெஃபரன்ஸை சொல்லுவாங்க, எஸ் மிஸ்டர் வீலர் அப்படின்னு சொல்லி கமலும் ஷாருக்கானும் அவரோட ஆர்டருக்கு ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் யாருன்னா உண்மையிலே ஒரு சுதந்திர போராட்ட ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் பிரிட்டிஷ் அப்பாயிண்ட் பண்ண டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆர்காலஜிஸ்ட் அவர். அப்புறம் கமலும் ஷாருக்கான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி பண்ணும்போது அந்த பழைய இந்தியா பிரசிடென்சியில் இருக்க போர்டு இருக்கும், ஆர்காலஜி ஆஃப் இந்தியா இன் பாகிஸ்தான், சாரி இன் கராச்சின்னு இருக்கும். ஸோ ஒருங்கிணைந்த இந்தியா. அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இருந்திருக்க கூடாது, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த படத்தோட பெண் கதாபாத்திரங்களை அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக, டெப்த்தாக, பிரேவாக எழுதியிருப்பார். சும்மா லூசு பொண்ணு டைப் மாதிரி காமிச்சிட்டு மேலோட்டமாக கதையில் வந்துட்டு போகிற நடமாடும் உலாவும் ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மியூச்சுவலாக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷனை, அவங்களோட டெப்த்து, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். ராணி முகர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெங்காலி, அவங்க ஷீஸ் அ டீச்சர். அதர் சைட் பார்த்தீங்கன்னா வசுந்தரா தாஸ் ஒரு பெரிய காந்தி இசம் வலியுறுத்துற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க கம்யூனிகேஷன், ஷீஸ் அ ஒரேஷியஸ் ரீடர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களை வடிவமைத்த விதம் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் தன்னோட சாக்கேத் ராம்ங்கிற கேரக்டரை அந்த டிஃபைன் பண்ண விதம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கமல் இன்ட்ரோடக்ஷன் ஆகிற சீனில் அவரோட கிராண்ட் சன்னு தாத்தாக்கு இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு. வேற காந்தி ஆக்சுவலாக தூங்கும்போது கூட ஒரு லைட் போட்டு தான் தூங்குவாராம். ரெண்டாவது காந்தி பிரம்மச்சரியத்தை தழுவின ஒரு மனிதர்னு பார்ப்போம். இதில் சாக்கேத் ராம ஒரு எரோட்டிக்கான ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க.
அந்த மாதிரி ஐடியாலஜிஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும், இவர் இந்த பக்கம் அப்படியே எதிர் திசையில் வந்து பயணம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க சாக்கேத் ராமா. அப்புறம் சின்ன சின்ன பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். மெட்டி ரெஃபரன்ஸ் இருக்குது, யானை ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓஜி மகேந்திரனை ஒரு டாக்டர் மாதிரி காமிச்சிட்டு அவர் ட்ரிங்க் பண்ணுவார், அவர் ஸ்மோக் பண்ணுவார். அப்புறம் இவங்க வாலி இவங்கெல்லாம் அவங்க ஊரில் வந்து ஆர்த்தடாக்ஸான இவங்க ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வேலைக்காரன் வந்து உள்ளே வர சங்கடப்படுவார், அவர் உள்ளே வாங்க அதான் மாமா தான் இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறது, தீண்டாமை வந்து அட்ரஸ் ஆகும். ஜாதகத்தை ஒரு சீனில் பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்கே அள்ளி தெரிஞ்சுருப்பாங்க. ஸோ அஸ் அ திரைக்கதை ஆசிரியராக கமலஹாசன் ஒவ்வொரு சீனுக்கும் அவர் போட்ட உழைப்பு, அந்த சீனுக்கு பின்னாடி அந்த சீனில் என்ன போகுதுங்கிறத ஒரு ஓமையில் குறிப்பால் உணர்த்துறது, அதுக்காக எடுத்த அந்த மெனக்கடல் வந்து ரசிகர்களை கிராண்டடாக எடுத்துக்காம சரி பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், படம் ஓடும் ஓடாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். பட்டு தன்னோட ஆடியன்ஸுக்காக சும்மா மேலோட்டமாக ஒன்று பண்ணிட்டு போகாமல் அதில் உட்காந்து யோசிச்சு எழுதி மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காகவே திரைக்கதை ஆசிரியராக வந்து கமலஹாசனை ஆஸ் அ சினிமா ஃபேனாக என்னோட அறிவு கெட்டின வகையிலையும் ரொம்ப மதிக்க தோணுச்சு. ரசிச்சேங்கிறத விட அதுக்கு ஒரு மடி மேலே போய் மதிக்கிற மாதிரி தோணுச்சு அந்த ஆளோட மெனக்கடலுக்காக. அதுக்கு அடுத்து வந்து டைரக்ஷன், பியூட்டிஃபுல்லான டைரக்ஷன். அந்தந்த சீனுக்கு ரஷ்ஷு பார்த்து இதில் ஃப்ரேமுக்குள்ள எல்லாம் கவர் ஆயிருக்கா, நம்ம கதையாக திரைக்கதையாக எழுதுனது வந்து இது எல்லாமே கன்வே ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் அப்பப்போ ரஷ்ஷு பார்க்கணும், ஃபில்ம் ரஷ்ஷு. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் ஆஸ் அ டிரெக்டர். ஸோ அதுக்கு அடுத்த கிரெடிட் வந்து சாபு சிறில் வந்து அவர் வந்து டார்லிங் கலை வந்து சாபு சிறில் பீரியட் ட்ராமாங்க. கல்கட்டாவை கொண்டு வரணும், கல்கட்டாவை வந்து நமக்கு புதுசுங்க, நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து கல்கட்டாவை அப்படியே ரியலாக எடுத்துகிட்டு வருங்கிறது, அதுவும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரால எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்து வந்திருப்பாரு. தூணு, அங்கே இருக்கிற பில்டிங்கு, அந்த பில்டிங்கோட பழமை, அந்த பெயிண்டிங்கு, அதில் ஒட்டியிருக்க போஸ்டர்ஸ் கூட அந்த நேரத்தில் நடந்த பிளே, அப்போ அந்த விக்கு இதெல்லாம் வாடகைக்கு விடுவாங்க நாடகத்துக்கு பிளேஸுக்கெலாம், அந்த மாதிரி ஆடு, அவங்க அப்போ வந்து மூவிஸோட போஸ்டர்ஸு, அந்த காரு புல்லட்டு, அந்த காரில் இருக்கிற அந்த நம்பர் பிளேட்டு முதற்கொண்டு சாபு சிறில் வந்து அவ்வளோ என்னது ஒரு பேஷன் வேணும், ஒரு ஒரு தேடல், ஒரு பேஷன் வேணும். அந்த கதையை அவரும் இந்த நல்லா உள்வாங்கியிருக்கணும். கலை இயக்கத்தில் சாபு சிறில் இந்த படத்துக்கு மட்டுமே தனியாக ஒரு ஆஸ்காரே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவரோட ஒர்க்கு பிரமிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து திரு என்ற திருநாவுக்கரசு மனுஷன் அப்பா அவர்லாம் அந்த கல்கட்டாவை அப்படியே பாதி எனக்கு தெரிஞ்சு செட்டு தான் போட்டு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ரியல் ஒரிஜினல் கல்கட்டா பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ராம் இருக்கும், ட்ராம் ட்ராக்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், அது நம்ம மும்பை சென்னை இந்த மாதிரி ஒரு 2-3 ஏரியாவில் ட்ராம் ட்ராக் வந்துச்சு. சில பல காரணங்களால் ட்ராம் வந்து அவங்களால அதை நிறுவனத்தால் நடத்த முடியல, விட்டுட்டாங்க. இன்றைக்கி வரையும் கல்கட்டாவில் மட்டும்தான் அந்த ட்ராம் லோக்கல் நெட்வொர்க் இருக்குது, ட்ராம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அது முதற்கொண்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டிருப்பாங்க, அதை அழகாக படம் முடிச்சிருப்பார் திரு என்ற திருநாவுக்கரசு. எந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ப்ரீ இண்டிபெண்டன்ஸு டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ப்ரில்லியன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ப்ரெசண்ட்டை காமிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், பாஸ்ட்டை காமிக்கும் போது கலராக காமிப்பாங்க. அந்த பாஸ்ட் சீக்வன்ஸை ப்ரெசன்ட் சீக்வன்ஸை வந்து கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிட்டு இருக்கும்போது தீ எரியும், கலவரத்தினால ஒரு தீ எரியும், தீ மட்டும் அதோட கலர்லேயே இருக்கும், விச் மீன்ஸ் கலவரம் மட்டும் தீரவே இல்லை, அதுன்னு அப்படியே இருக்குங்கிற மாதிரி அதை டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒர்க்காக இருக்கும் திரு என்ற திருநாவுக்கரசு ஒளிப்பதிவாளர். அடுத்து எடிட்டிங்கு 3 மணி நேரம் 21 நிமிஷம். ரேணு சலுஜா என்ன கிறிஸ்பான ஒரு எடிட்டிங்கு. கமல்ஹாசன் மாதிரி ஒரு ரசித்து இவ்வளோ தூரம் உள்ளே போய் தேடல் உள்ள ஆட்கள் ஒரு படம் எடுத்தாங்கன்னா ஃபுட்டேஜ் இல்லாமல் இருக்காது, நிறையா ரசித்து விரும்பி எடுத்திருப்பாங்க. எடுத்து எல்லாத்தையும் வைக்கவும் முடியாது, 3 மணி நேரம் 21 நிமிஷமே அதிகம் தான். பட் இந்த படத்தை பார்க்கலாம், அப்படியே ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி தோணாது, அவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருப்பாங்க. ரேணு சலுஜா சல்யூட்டர். தென் தலைவர் இளையராஜா. இந்த படத்துக்கு முதல்ல எல் சுப்ரமணியன் சொல்லி அவர் மியூசிக் போட்டதை கேள்விப்பட்டோம். அப்புறம் சில காரணங்களால் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. படம்லாம் எடுத்து ரீரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணி அவர் மியூசிக் போட்டெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து இளையராஜாவும் கமலும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை.
இளையராஜா கமலோட ஃப்ரெண்ட்ஷிப் நாடு அறிஞ்சது. அது ஒட்டி பிறக்கலை ஒழிய அவங்க 2 பேரும் வேற லெவலில் அவங்களுக்கு ஒரு லீக்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நீ எதுக்கு திருப்பி ரீஷூட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுற, நீ ஆல்ரெடி வாய்ஸ் வச்சு நீ எடுத்த பாட்டுக்கு நான் மியூசிக் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணாங்க. இந்த படம் தான் தமிழில் முதல் முறையாக புத்தபெஸ்ட் ஹங்கேரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் போய் ரீரெக்கார்டிங் பண்ண படம். பாடல்கள் ரீரெக்கார்டிங் எல்லாமே வந்து சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா புத்தபெஸ்ட், அது இசையின் பிறப்பிடம் சொல்லுவாங்க ஹங்கேரி. அங்கே போய் அங்கே உள்ள ஆர்கெஸ்ட்ராவால் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு படம். பாட்டில் தெரியும், இசையில் தொடங்குறதுமால இருந்து நீ பார்த்த பாருக்கு ஒரு நன்றிலாம் கேட்டே இருக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து இன்டென்ஸான மியூசிக்கு, அதுல் குல்கர்னி, கமல்ஹாசன் அவங்களுக்கு ஒரு அந்த இன்டென்ஸான சீன்ஸ் அவர் இதில் போகலாமா வேணாமான்னு ஒரு தடுமாட்டத்திலே இருக்கும்போது ஒரு மியூசிக்லாம் இளையராஜாலாம் போட்டிருப்பாரு, சான்ஸே இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நடிகர் ஆஸ் அ கமல்ஹாசன் ரைட். இதில் வந்து ஒரு கதாசிரியராக ஒரு திரைக்கதை ஆசிரியராக கமல்ஹாசன் வந்து மிஞ்சி நிற்கிறாரு. பட் ஆஸ் அ நடிகனாகவும் முதல்ல அந்த அவர் ஒய்ஃபுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவர் முகத்தில் உள்ள தெளிவு அதுக்கப்புறம் இருக்காது. படம் ஃபுல்லாக அந்த கன்ஃபியூஷனு, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ஸ்ட்ரெஸ் ட்ராமாட்டிக் டிசார்டரில் அவர் போயிடுவாருங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறது அந்த உடல் மொழியிலையும் அந்த முக பாவனைகளையும் ரசித்து அப்படி நடித்து தள்ளியிருப்பார். அதனால் நடிகர் கமல்ஹாசனா தனி ஸ்கோரு. ஸோ ஆல் இன் ஆல் இது பியூட்டிஃபுல் மூவி. குழந்தைகள் கொஞ்சம் பார்க்க வேணாம், ஏன்னா இது வந்து கண்டென்ட் தான் சொல்லுவேன், அடல்ட் கண்டென்ட் தான் சொல்லுவேன். இதோட கண்டென்ட் எப்படி இருக்கும், இதில் சில இன்டிமேட்டான சீன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காந்திக்கு ஆப்போசிட்டாக இந்த கேரக்டர் வந்து ட்ராவல் பண்ணுதுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் எரோட்டிக்காக காமிச்சிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், அவாய்ட் பண்ணலாம். இது வந்து எதில் ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னா இப்போ அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. இப்போது நான் ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். இப்போ 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துருக்கேன். ஒரு ரெகுலரான ஒரு இடைவெளியில் இந்த படம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன்னு வைங்களேன். பட் இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த படம் பார்க்கும்போது நம்மளோட அறிவுக்கும் வயசுக்கும் இப்போ பார்க்கும்போது நிறைய ரிலேட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக 19 வருஷம் கழிச்சு ரிலேட் பண்ண முடியுதுன்னா எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கணும் இந்த படத்தை எழுதி யோசித்து எடுத்ததுக்கு. ஸோ அதனால் இப்போ வரையும் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், பார்க்கலாம் நீங்கள். எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் என்ன அப்படின்னா, ஒரு சீனில் வந்து கமலும் வசுந்தரா தாஸும் வந்து ஏரோப்ளேனில் வருவாங்க. அப்போ ஏரோப்ளேனில் போகிறப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் திரும்புகிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ அப்படியே எல்லாரும் இப்படி தலையை அப்படி இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக இருந்துச்சு. ஏரோப்ளேனில் போய் அப்படி ஒன்று சொன்னால் அப்படி எல்லாரும் தலையை இது பண்ணுற மாதிரி இருக்காது. மேபி அதுக்கு ஏதாவது திங்க் பண்ணி வச்சாரா இல்லைன்னு தெரியல ரெஃபரன்ஸு. பட் எனக்கு அது கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. அப்புறம் கமல் வந்து அந்த பெங்கால் வீதிகளில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது எதுக்காப்புல இங்கிட்டு கொஞ்சம் போலீஸ் போவாங்க. அவங்க வந்து ஒரு நிப்பாட்டி ஒன்றும் கேட்காம அப்படியே ஒரு பீங் இக்னோரட் மாதிரி ஒரு இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும், கண்டுபிடிக்கணுங்களா அதாவது. அதனால் அது ரெண்டும் கொஞ்சம் ஆட தெரிஞ்சு. மற்றபடி இது உண்மையிலேயே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஒரு படம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துறேங்கிற பேரில் ஒருத்தர் திருநீர் போட்டு குங்குமம் வச்சு பக்கத்தில் ஒருத்தர் சிலுவை போட்டு உட்காந்துருப்பாரு, இன்னொருத்தர் வந்து குல்லா வச்சு உட்காந்துருப்பாரு. கேட்டால் மத நல்லிணக்கத்தை வந்து வலியுறுத்துறங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்படியே திணிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இதில் வந்து நேச்சுரலாக இருக்கும், அந்த ஸ்டோரியே அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால என்னை பொறுத்தளவுக்கு இது உண்மையிலேயே வந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஒரு படம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு படம். 2 விஷயம், ஒன்று ஆழ்துளை கிணறுகளோடு சேர்த்து அறியாமையும் மூடுவோம். மதத்தால் இன்னமும் நடக்கிற சீப்பான கொலைகள், இப்போ ஐஐடியில் நடந்த சம்பவம் வரையும் அந்த மாதிரி சீப்பாக போவேணாம். அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க மதிங்க, மதத்துக்கு மேலே மனுஷங்களை மதிங்க. ஜெய்ஹிந்த், வாழ்க, வணக்கம்.